காய்ஸ், போன 26ஆம் தேதி நான் அவர்கிட்ட போயிருந்தேன். அதை வந்து ஒரு குட்டி vlog மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கனடாவில் மொன்ட்ரியலில் வேறு என்னென்ன பண்ணலாம்ன்றதை எனக்கு ஒரு ஐடியாவாக தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீ டைமில் கவர் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இப்போ ரெஸ்லிங் பார்க்க போகிறேன். போன தடவை நான் போயிருந்தேன் WWE பார்க்குறதுக்கு. அது ஒரு மூலையில் அப்படி இருந்தும் நல்ல கிளியர் வியூவாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நம்ம போக போகிறது WWE பார்க்குறதுக்கு இல்லை, AEW பார்க்குறதுக்கு. யா, வேறு எதுக்காகவுமே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு சில ரெஸ்லர்ஸ் வராங்க. அவங்கள பார்க்குறதுக்காக மட்டும், அவங்கள பார்க்குறதுக்காக தான் இப்போது வெளிக்கிட்டு போகிறது. என்ன ஒன்று, AEW பார்க்க போகிறதுக்கு UFC டிஷர்ட் போட்டு போகிறேன். அடி விழாமல் இருந்தால் சரி. அங்கே சந்திக்கிறேன். ஃபைனலி AEW பார்க்க வந்தாச்சு. ஒரு 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி தோத்துட்டான், இருந்தாலும் செம்ம மேட்ச். யங் பக்ஸ் சொல்லவே தேவையில்ல. இப்போது ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் மேட்சுக்கு தான் ரொம்ப 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 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். என்னோட AEW எக்ஸ்பீரியன்ஸை என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் WWE பார்க்க போனதை விட இதை நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்கு ஒரு குட்டி ரீசன், இப்போது WWEயில் நிறைய புது புது ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. அவங்கள நான் குறை சொல்லலை, பட் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ரெஸ்லர்ஸ் இப்போது நிறைய பேர் WWE இல்லை. ஒரு சில பேர் அதில் AEWவில் தான் இருக்காங்க. நான் AEWவை ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன், WWEவை ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் WWE ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்து ரசித்த WWE மேட்ச் மாதிரியே இப்போது AEWவில் நடந்துகிட்ருக்கு. அதுவும் நான் இந்த 26ஆம் தேதி போன AEW ரெடிம்ஷன் அந்த பேப்பர் வியூவில் பெயின் மேக்கர், அதாவது நம்மளோட கிறிஸ் ஜெரிகோ அண்ட் தொமாசோ சாம்பா, அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் கொடுத்த அந்த மேட்ச் வேறு மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆஸ் அ ரெஸ்லிங் ஃபேனாக எனக்கு இப்படியான மேட்சஸ் ரொம்ப 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 பிடிக்கும். பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் ஸ்டேஜுக்கு பின்னாடி வழியாக போகும்போது இன்னொருத்தரை பார்த்தேன். வேறு யாரும் இல்லை, த ஹார்ட் கோர் லெஜண்ட் மிக் ஃபாலி. ரொம்ப காமாக யார் கூட பேசிகிட்டு இருந்தார். நிறைய பேர் அவரை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதால நான் போயிட்டேன். முன்னே பார்த்த WWEயை இப்போது AEW ஞாபகப்படுத்துது. ஒத்துக்கொள்கிறேன், ரெஸ்லிங் ஸ்கிரிப்ட் தான். பட் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து ரசித்தவனுக்கு அதோட ஃபீல் புரியும். ஸோ இதுதான் நான் AEW பார்க்க போன கதை. எனக்கு பிடிச்ச சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து ரசித்த WWE ரெஸ்லர்ஸ் AEWக்கு போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போன கதை. போன வருஷம் WWE பார்க்க போயிருந்தேன், ஒரு ஓரமாக மூலையில் இருந்தேன். இந்த வருஷம் AEW கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தேன். என்ன தான் ரெஸ்லிங்
ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் என்டர்டெயின் பண்ணுறாங்கல்ல, பார்க்க சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ என்ன போல் க்ரேஸியாக யாராவது ரெஸ்லிங் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க.